விஷால் மாஸ்டர் அவர் கார்த்தியோட தூண்டுதல் பேரில் திமுக பிரமுகர் பூச்சி முருகன் வந்து எனக்கு கொலை செய்ய முயற்சி பண்ண உள்ள அலுவலகத்துக்கு வர சொல்லிட்டு இது வந்து எங்க மேல வைக்கிற தேவையில்லாத குற்றச்சாட்டுகள். ஒரு வருஷம் முடியல சார், 3 கோடி ரூபாய் போச்சு சார் எங்க பணம். உழைப்பு சார், ரத்தம் சார். இது சொல்றவர் வந்து 3 வருஷத்துக்கு முன்னால உறுப்பினர் ஆயிருக்காரு. எந்த தகுதியில ஆகினாங்கன்னு தெரியல. நிர்வாகத்தை வந்து பார்க்கலாம், ஓப்பனாக சொல்றாரு சார். எங்க சார் ஓப்பனாக கதவை பூட்டி வச்சுக்கிறாங்க சார். தனிநபர்களான நாங்கள் அடிபட்டாலும் அது எங்களுக்கு கவலை இல்லை. சங்கத்தினுடைய மரபோ பாரம்பரியமோ எந்த விலை கொடுத்தாலும் நாங்கள் காப்பாற்றுவோம். வணக்கம். ஒரு கடந்த 2 நாளாக நடிகர் சங்கத்தின் முன்னால் வந்து பரபரப்பான விஷயங்கள் நடந்துருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது குறித்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்தோம். அதை பற்றி டீட்டெயிலில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்களும் வந்து இதை தீவிரமாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணுமோ அவங்க பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிட்ட இந்த 1 வருஷத்தில் வந்து ஒரு 1/4 நூற்றாண்டாக செயல்படாத அளவுக்கு மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கோம். இந்த சம்மந்தப்பட்ட நபர் சொல்கிற மாதிரி யாருக்கும் வேலை கிடைக்கலன்னா இல்லை. இப்போ தான் முதல்ல வந்து அங்கத்தினர்கள் அல்லாத ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அங்கத்தினர்களுக்கு மட்டுமே வேலைன்ற பட்சத்தில் வந்து இப்போ நிறைய அங்கத்தினர்களுக்கு வேலை கிடைச்சிட்ருக்கு. அதே மாதிரி எல்லாமே ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னால் இருந்த நிர்வாகத்து மேலே நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கும்போது அதே மாதிரி நம்ம மேலே யாரும் குற்றச்சாட்டு வைக்கக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸையும் நாங்கள் வந்து ஒரு 1000 தடவை பரிசீலித்து ஒவ்வொரு படியாக தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு நடவடிக்கை எடுக்கிறோம். அதனால் இது வந்து எங்கள் மேலே வைக்கிற தேவையில்லாத குற்றச்சாட்டுகள். எப்போ வேணாலும் யார் வேணாலும் வந்து ஆஃபீஸில் வந்து எந்த டாக்குமெண்ட்ஸ் வேணாலும் வாங்கலாம். அதை பற்றி எங்களுக்கு வந்து ஒரு பயமோ ஒரு இதுவோ கிடையாது, ஒளிவு மறைவோ கிடையாது. இப்போ நடிகர் சங்கம்னும் போது எல்லாருமே கூர்ந்து கவனிக்கிறாங்க. அப்படி கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக தான் செய்ய விரும்புகிறோம். அதுக்கு மேலே ஒரு களங்கம் கற்பிக்க நினைக்கிறாங்க. பட் அதுக்கு நாங்கள் வந்து விட மாட்டோம், அந்த இடத்துக்கு நாங்கள் விட மாட்டோம். இப்போ நானோ விஷாலோ கார்த்தியோ முக்கியம் இல்லை. நாங்கள் சார்ந்திருக்கிற அந்த இன்ஸ்டிடியூஷன் தான் எங்களுக்கு முக்கியம், அந்த அமைப்பு தான் முக்கியம். அதனால் அதில் வந்து இந்த தனிநபர்களான நாங்கள் அடிபட்டாலும் அது எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் சங்கத்தினுடைய மரபோ பாரம்பரியமோ எந்த விலை கொடுத்தாலும் நாங்கள் காப்பாற்றுவோம். அது பழைய நிர்வாகிகள் தூண்டுதலா இல்லையா அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. இது நடந்திருக்கு. ஆனால் நாங்கள் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கோம். ஆதாரம் இருந்தால் பதிலளிக்க தயார். ஆமாம், ஆதாரம் சொல்கிறவர் வந்து அந்த ஆதாரத்தோடு வரணும் இல்லைங்களா? சொல்கிறவர் வந்து 3 வருஷத்துக்கு முன்னால் உறுப்பினர் ஆயிருக்காரு. அவர் எப்படி எந்த தகுதியில் ஆகினாங்கன்னு தெரியல. நடிகரே இல்லைன்றது தான் எங்களுக்கு கிடைச்ச செய்தி. ஸோ அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. நிறைய பேருக்கு அது மாதிரி கார்டு கொடுத்துருக்காங்க. நடிகர் சங்கத்தில் அரசியல் தலையீடுகள் நிறைய இருக்கு. அரசியல் தலையீடுகள்லாம் கிடையாதுங்க. ஏன்னா இந்த சங்கத்தில் வந்து எல்லா கட்சியும் சார்ந்தவங்களும் இருக்காங்க, எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் இருக்காங்க. அப்படின்னும் போது லாஜிக்கலாகவே ஒருத்தர் சொல்லும்போது இன்னொருத்தர் அது சம்மந்தமான ஒரு இது. அதனால் வந்து நாங்கள் வந்து எந்த ஒரு வேறுபாடு இல்லாத நடிகர்கள் என்கின்ற ஒரு அடையாளத்தோடு தான் நாங்கள் செயல்படுறோம். எந்த அரசியல் குறுக்கீடும் அது கிடையாது. ஏன்னா இந்த தேர்தல் நாங்கள் வர்றதுக்கான அந்த தேர்தலுக்கான ரொம்ப முக்கியமான காரணமே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான். அந்த தேர்தல் வந்து நேர்மையாக நடக்காமல் இருந்திருந்தால் இது நடந்துக்கவே இருக்காது. ஆக நாங்கள் வந்து அரசோடு இசைந்து செயல்படுறதுக்கு நாங்கள் எப்போவுமே தயாராக இருக்கோம். இது அரசியல் கிடையவே கிடையாது. உள்நோக்கம் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா பொய்யான ஏதாவது ஒரு தவறு நடந்திருந்தால் அந்த தவறின் அடிப்படையில் மேலே எங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கலாம். ஒரு தவறுமே இல்லாமல் மேம்போக்காக ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது இப்போ உள்நோக்கம் இருக்கலாம். அது என்ன உள்நோக்கம்னு எங்களுக்கு தெரியாது. நடிகர் சங்க கட்டிடம் பற்றி சார், ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கே நீங்கள் வந்து பல ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஆனால் வந்து இவ்வளோ ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட்டுன்னும் போது அதுக்கு பல விதிமுறைகள் இருக்குது. அது கடந்து எல்லாமே இது வரைக்கும் தடைப்பட்டு எந்த வேலையை நிற்கலை. எல்லாம் ஒழுங்காக தான். சங்கம் கட்டிடம் கட்டுவது என்பது ஒரு 10 லாரி செங்கலை கூப்பிடுங்க, 10 லாரி மணலை கூப்பிடுங்கன்னு ஆரம்பிச்சிட முடியாதுங்க. அதுக்கு கவர்மெண்ட் எல்லாம் ஒரு படிப்படியாக ஒரு அணுமுறைகளை வச்சுருக்கு. சிஎம்டிஏ அது கமிட்டி இருக்குது, கமிட்டி அமைச்சிருக்கோம். சிஎம்டிஏ அப்ரூவல் இருக்குது. அவங்க ஒவ்வொரு ஏறக்குறைய ஒரு 600 பக்கத்துக்கான விஷயங்களை வந்து அந்த அமைப்பும் ஒவ்வொன்றா இது பண்ணணும். அதனால் இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். ஆனால் கட்டணம் கட்டப்படும். சிறப்பு செயற்குழு நேற்று தானே இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த வாரத்துக்குள்ளே நடக்கும். என்னை வந்து 24ஆம் தேதி ஒரு கடிதம் என் வீட்டுக்கு வருது. என்னென்னா 27ஆம் தேதி காலையில் 11:30 மணி அளவில் நீங்கள் எங்கள் அலுவலகத்துக்கு வரலாம், நம்ம அலுவலகத்துக்கு வரலாம். அந்த சங்க அலுவலகத்தில் நிர்வாக குழுவும் செயற்குழுவும் கூடும். அவங்க முன்னாடி உங்களுக்கான கேள்விகளுக்கான தகவல்களை நாங்கள் பெற்றுக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னார். அதை நம்பி உள்ளே போனேங்க. உள்ளே போனால் யாருமே இல்லைங்க. உள்ளே அங்கே இருக்கிற யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக கரவேஷ்டி கட்டி ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க, கரவேஷ்டி கட்டி ஆட்கள் உட்காந்துருக்காங்க. ஒரு செயற்குழு உறுப்பினர் ஒருத்தர்
பூச்சி முருகன் அவர் உட்காந்துருக்காரு. அவர் சொல்கிறாரு, ஏய் என்ன கதவு சாத்தினாங்க. நான் ஏன் சார் கதவு சாத்துறீங்கன்னு கேட்டேன். ஏய் எப்போ பார்த்தாலும் புகார் கொடுத்துனே இருக்கிற, என்ன அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா நடவடிக்கை எடுத்துருவாங்களா எங்களை அப்படின்னா, சார் என்ன சார் மரியாதை பேசுங்க சார். பேசிகிட்டே இருக்கும்போது கதவை சாத்தி இப்போ தானே நாசரும் விஷாலும் கார்த்தியும் சொன்னாங்க, ஆளே அட்ரஸ்லாம் பண்ணிடணும்டா அப்படின்னு ரொம்ப ரொம்ப கோபமாக தகாத வார்த்தைகள்லாம் என்னை பற்றி பேசினார். ரொம்ப சங்கடமாக இருந்து அந்த நேரத்தில் எனக்கு மீடியாக்கள் பின்னாடி அந்த வெளியில் இருந்ததுனால அதை கதவை திறந்துட்டு வெளியே வரும்போது கூட இருந்தேன். அப்போ தான் இவங்க செஞ்சுருக்க தவறுகளுக்கு நாங்கள் மீடியா கிட்ட சொன்னேன், இதை மாதிரி நடந்திருக்குங்க, உள்ளுக்குள்ளே வெறும் திமுக காரங்க மட்டும் தான் இருக்காங்க, என்னை வர சொல்லிட்டு நிர்வாகங்களும் இல்லை செயற்குழும் இல்லை, திமுக ரவுடிகளை வச்சு இந்த மாதிரி அராஜகம் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு பிறகு தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் ஒரு புகார் அவர் மேலே கொடுத்தேன், என்னை வந்து கொலை முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஊழலுக்கு என்ன விளக்கம் சொல்லுங்கள் சார்? ஊழல் வந்து அபாண்டமானதுன்னு நாசர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அபாண்டமானது அதுதான் சார் நான் கேட்குறேன். ஆதரவு ஆதாரம் என்ன? இல்லை ஆதாரம் இருக்குது தான் சொல்ல வரேன். நான் சொல்கிறேன் அந்த ஒளிபரப்பு அவர் சொன்ன விஷயங்களில் அதாவது 13 கோடி ரூபாய் பேசப்பட்டுச்சுங்க. அது பொதுக்குள்ள இவர் தான் அறிவிக்கிறாரு. இன்னைய தொகை எவ்வளோன்னு கேட்டிங்களா அவரை இருக்கிறதுன்னு? 7 கோடி ரூபாய் இருக்குது தகவல் சொல்கிறார். ஏதாவது ஊரெல்லாம் சொல்கிறாங்க கிட்ட. ஆனால் தகவல் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோமே. நான் 3ஆம் மாதத்துலேருந்து கேட்டுருக்கேன். 3ஆம் மாதத்துலேருந்து கண்டினியூவாக ஒரு கடிதம் எழுதுறேன், புகார் எழுதுறேன். 13 கோடி ரூபாய்க்கு விட்டது 7 கோடி ரூபாய் தான் அக்கௌண்ட்டில் இருக்கு. அது மட்டும் இல்லை, அவங்க பேசப்பட்ட காசு 13 கோடி ரூபா அனௌன்ஸ் பண்ணார். அந்த காசு கணக்கு வழக்கில் எதுவுமே இல்லை, நிர்வாகத்தில் போய் இருக்குன்னு சொல்கிறாருல்ல. அந்த இடத்துல வரக்கூடிய புகார்களையோ அல்லது நேராக வரக்கூடிய நபர்களையோ அவருடைய பதிவேடுகள் எதுவுமே இல்லைங்க சார். நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அதை ஏற்கனவே முன்னே இருந்த நிர்வாகத்தின் மேலே இந்த குற்றச்சாட்டை நாங்கள் சுமத்தணும்ல. எங்ககிட்ட இன்னும் ஆதாரம் 1 வருஷம் ஆச்சு, இதுவரை ஆதாரத்தை எங்க கொடுக்கல. அதே ஆதாரத்தை நான் வச்சுருக்கேன். ஆனால் அதெல்லாம் தான் சொல்கிறேன், நீங்கள் அந்த வீடியோவை எடுத்துகிட்டு வாங்க. அந்த வீடியோவில் பதிவு பண்ண விஷயங்கள் அத்தனையும் உண்மை, அதில் எதுவும் தலிக்க செய்யக்கூடாது. அதில் பண்ணதுக்கு பிறகு நான் கொடுக்குறேன். இந்த 13 கோடி ரூபா பேசுனீங்க இல்லையா, 13 கோடி இப்போ எவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லுங்கள். நிர்வாகத்தில் வந்து பார்க்கலாம், ஓப்பனாக இருக்குன்னு சொல்கிறாரு சார். எங்கே சார் ஓப்பனாக இருக்குது? கதவை பூட்டி வச்சுக்கிறாங்க சார். எந்த நடிகர்களுக்குமே அனுமதி கிடையாது சார். முதல்ல மரியாதை இல்லை சார் நடிகர்களுக்கு. அங்கே போன ரவுடிசம் பண்ணுறதுக்காக சார் நடிகர் சங்கம் வச்சுருக்கிறோம். கேட்டால் அடிக்க வருது, கொலை பண்ணுவேன்னு சொல்கிறது எந்த நடிகர் சார் அங்கே பாவம் போவான்? இதை தான் சார் முன்னேறதை பற்றி குறை சொல்லிட்டு வந்தோம். நீங்கள் வெளிப்படையாக தான் சொன்னீங்க, யாரும் வெளிப்படையாக இல்லைங்க. ஊழல் பாருங்க, நான் வச்சிருக்க ஆதாரம் வச்சிருக்கேன்னு சொன்னால் அதுக்கு நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு முன்னாடி நானும் வரேங்க. அவரையும் வர சொல்லுங்கள், நிர்வாகத்துறை வர சொல்லுங்கள், நாங்கள் நிரூபிக்கிறாங்க எல்லாத்தையும் உட்காந்து. சார் நான் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேங்க. அந்த புகார் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கப்படலைங்க. 3 நாள் ஆச்சுங்க, நடவடிக்கை எடுக்கப்படலை சார். என்னை வந்து அவர் அனுப்பிச்ச லெட்டர் இருக்குங்க. அவர் வான் கூப்பிட்டுட்டு எங்க கடிதம் கொடுங்க, என்ன வான் கூப்பிட்டுட்டு விஷால் அவர் கைப்படையில் கடிதம் இருக்குங்க. என்ன வான் கூப்பிட்டு அங்கே யாரும் இல்லை சார். வர சொல்லிட்டு வெறும் திமுக பிரமுகர்களை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன மிரட்ட என்ன சார் அர்த்தம்? நிர்வாகக்குழுவும் செயற்குழுவும் கூட தானே சார் கூப்பிட்டீங்க. அங்கே போனால் வெறும் பூச்சி முருகன் இருக்காரு, ஒரு அட்வொகேட் இருக்காரு. இது சம்பந்தமே இல்லாத, நிர்வாகத்துக்கு சம்பந்தமே இல்லாத திமுக கரகட்சி கட்டிய ஆட்கள் தான் சார் உள்ள உட்காந்துக்கிறாங்க. நான் சொல்ல போகிறது அவங்கள பற்றி தான் சார் குறை சொல்ல போகிறேன். அவங்ககிட்ட எப்படி சார் சொல்ல முடியும்? அவங்க உள்ள போனால் என்ன மிரட்டுறாங்க சார். உறுப்பினரே இல்லை, 3 வருடமாக தான் உறுப்பினரே சேர்த்தாங்கன்னு தெரியலன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போ என்னுடைய ஓட்டு அவருக்கு செல்லாதுன்னு சொல்கிறீங்களா? என்னோட ஓட்டு அவருக்கு செல்லாதா? நான் அவர் வாக்களிச்சிருக்க ஆதாரம் வச்சுருக்கேங்க. அதில் நான் என்ன போல் 3 வருஷத்தில் 2 வருஷத்தில் வந்தவங்க சார். ஒரு நாள் வந்தால் கூட நீங்கள் தப்பு பண்ணால் கேள்வி கேட்க தான் சார் செய்வான். நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, நான் கேள்வி கேட்குறேன். அது 1 வருஷம் கணக்கு இல்லை, 3 வருஷம் தேவையில்லை சார். இன்னைக்கு என்ன புகார் கொடுத்தீங்க? இன்னைக்கு வந்து அந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் சார். தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் என்ன கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணார் இல்லையா, அவங்க விஷால் நாசர் அவர் கார்த்தி அவர்களோட தூண்டுதல் பேரில் திமுக பிரமுகர் பூச்சி முருகன் வந்து எனக்கு கொலை செய்ய முயற்சி பண்ண உள்ள அலுவலகத்துக்கு வர சொல்லிட்டு நிர்வாகக்குழு செயற்குழு கூட சொல்லிட்டு வெறும் திமுக பிரமுகரை உள்ள வச்சுக்கிட்டு என்னை வந்து இது தகாத வார்த்தைகளாக பேசி உனக்கு கொண்டுடுவேன், கொலை பண்ணிவிடுவேன், ஆள் அட்ரஸ் எல்லாம் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டினார். நான் காவல் நிலையத்தை கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். காவல் நிலையத்தில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படலை. அதனால தான் நான் வந்து இங்கே கமிஷனை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன் சார். ஒரு விஷயம் சார், நாங்களே அவரை பற்றி குறை சொல்லிட்டு வந்துடுறோம். ஏன் சார் நான் அவரை போய் மீட் பண்ணணும்? ராதாரவியும் சரத்குமார் ஏன் சார் மீட் பண்ணணும்? இதை பற்றி ஏன் சார் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்? அவங்க சார் தப்பு நடந்தா கேள்வி கேட்குறேன் சார். வாராகி அது யாராக இருந்தாலும் கேட்போம் சார். அவர் தப்பு நினைக்காங்க. ராதாரவி கேட்டோம், இவரு சரத்குமாரை கேட்டோம். இதே தப்ப இவங்களை அதை விட அவங்க ஒரு விஷயம் சார், 10 வருஷம் இருந்து 1.5 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக இதே தலைவரும் இதே செயலாளரும் இதே வந்து இவரு கார்த்திகும் தான் குற்றச்சாட்டு சொன்னாங்க. 1 வருஷம் முடியல சார், 3 கோடி ரூபாய் போச்சு சார். எங்க பணம் உழைப்பு சார், ரத்தம் சார். இது அப்பாவின் நடிகை சார். அவன் 1000 ரூபாய் சம்பளத்துக்கு போறான் சார். இவங்க லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க, கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க சார்.